செந்தில் பாலாஜிக்கு இன்னும் 4 நாளில் பிறக்குமா நல்ல காலம். வெளியாகும் தீர்ப்பு. செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு நேற்றுடன் ஓராண்டு நிறைவு பெற்றது. ஜாமீன் கேட்டு பலமுறை விண்ணப்பித்த போதும் இன்னும் கிடைக்காத நிலையில் அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்திருந்த மனு மீதான உத்தரவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளி வைத்திருந்தது. இதற்கிடையே வழக்கு தொடர்பான வங்கி அசல் ஆவணங்களை வழங்க வேண்டும், சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாக கூறப்படும் காலகட்டங்களில் சிட்டி யூனியன் வங்கி மற்றும் கரூர் வைசியா வங்கிகளில் பணிபுரிந்த அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் விவரங்களை வழங்க வேண்டும், தனது மனைவி மற்றும் தன்னுடைய வங்கிக் கணக்கில் பணம் டெபாசிட் செய்தவர்களின் பான் கார்டு விவரங்களை வழங்க வேண்டும், அதுவரை அமலாக்கத்துறை வழக்கு விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து செந்தில் பாலாஜி மனுக்களை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுக்கள் மீதான விசாரணை முதன்மை நீதிபதி எஸ். அல்லி முன்பாக ஜூன் 14ஆம் தேதி நடைபெற்றது. செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் எஸ். கௌதமன், அமலாக்கத்துறையால் தங்களுக்கு வழங்கப்பட்ட ஆவணங்களில் ஒரு சில ஆவணங்களை திருத்தப்பட்டுள்ளன என குற்றம் சாட்டினார். அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான சிறப்பு வழக்கறிஞர் என். ரமேஷ், இந்த வழக்கில் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யும் நிலையில் குற்ற விசாரணை முறை சட்டம் பிரிவு 91 பிரகாரம் வழக்கு தொடர்பான ஆவணங்களை வழங்க கோரி மனுக்கள் தாக்கல் செய்ய முடியாது என்பதால் இந்த மனுக்கள் விசாரணைக்கு உகந்தது அல்ல, எனவே இந்த மனுக்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என வாதிட்டார். இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி அல்லி, இந்த வழக்கு தொடர்பான வங்கி ஆவணங்கள் மற்றும் தனியார் வங்கி அதிகாரிகளின் விவரங்களை வழங்க கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை ஜூன் 19ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என நீதிபதி அல்லி தெரிவித்துள்ளார். புழல் சிறையில் உள்ள செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை ஜூன் 19ஆம் தேதி வரை நீடிவித்து அவர் உத்தரவும் இட்டுள்ளார்.